வணக்கம் நண்பர்களே, இன்று நான் உங்களுக்காக சொல்லப் போகும் கதை வரலாற்றின் மிகப்பெரிய தருணம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நடந்த ஒரு உரையாடல். இந்த உரையாடலே உலகிற்கு ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் வாழ்வியல் உண்மையையும் கற்றுக் கொடுத்தது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறிய அறிவுரை. போர் ஆரம்பிக்க இருக்கிறது. சங்குகள் ஊதப்பட்டுவிட்டன. இருபுறமும் வீரர்கள் ஆயுதம் எடுத்து நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் அர்ஜுனன் தனது வில்லை கைவிடுகிறான். அவன் மனதில் குழப்பம். என் உறவுகள், என் குருக்கள், என் தாத்தா, என் அண்ணன் அனைவரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்களோடு நான் எப்படி போராட முடியும்? இந்த போர் நியாயமா? உயிரை எடுப்பது பாவமா? இல்லையா? என்னால் முடியாது கண்ணா என்று அர்ஜுனன் மனம் தளர்ந்து கண்ணீருடன் கிருஷ்ணரிடம் சொல்கிறான். கிருஷ்ணர் சிரித்தபடி அமைதியாகச் சொல்கிறார், அர்ஜுனா, உன் மனதில் வந்த குழப்பம் எல்லாமே அறியாமையின் காரணம். நீ காண்கிற இந்த உடம்பு நிலையற்றது. ஆன்மா அழிவதில்லை. உடம்பு பிறக்கும், வளரும், அழியும். ஆனால் ஆன்மா சாஸ்வதம். அதனால் மரணம் என்ற பயம் உனக்கு தேவையில்லை. அவர் தொடர்ந்து சொல்கிறார், இது உன் தர்மம், உன் கடமை. போர்வீரனாக நீ நீதிக்காக போராட வேண்டும். பயம் உன்னை நிறுத்தக்கூடாது. அர்ஜுனா, நீ உன் கடமையைச் செய். பலன் குறித்து சிந்திக்காதே. உனது அதிகாரம் செயலில் மட்டுமே, பலனில் இல்லை. சுயநலமில்லாமல் செய்யும் செயல்தான் கர்மயோகம். விவசாயி விதையை விதைக்கிறான். மழை வரும், விளைச்சல் கிடைக்கும் என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவன் உழைப்பதே அவன் கடமை. அதுபோல் நீ உன் கடமையை செய். கிருஷ்ணர் தொடர்ந்து சொல்கிறார், என்னை நம்பி செய். அப்போது பயம் இருக்காது. இன்பமும் துன்பமும், வெற்றியும் தோல்வியும் இவை எல்லாவற்றையும் ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கொள். உன்னால் செய்ய வேண்டியது மட்டும் செய். பலனை என்னிடம் ஒப்படை என்றார். இந்த வார்த்தைகள் அர்ஜுனனின் மனதை தெளிவாக்குகின்றன. அவன் உறுதியுடன் சொல்கிறான், கண்ணா, என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துவிட்டது. நான் போராடத் தயாராக இருக்கிறேன். உன் சேவகனாக என் கடமையைச் செய்வேன். அவன் வில்லைக் கைப்பற்றி போருக்கு தயாராகிறான். நண்பர்களே, இந்த வரலாற்றுக் கதை நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் நம் கடமையை விட்டுவிடக்கூடாது. பயம் நம்மை தடுக்கக்கூடாது. பலனைப் பற்றி கவலைப்படாமல் நம்பிக்கையுடன் செயல் செய்ய வேண்டும். இதுதான் கிருஷ்ணரின் காலத்தால் அழியாத அறிவுரை.